அனைவருக்கும் புரோக்கரேஜ் ஃப்ரீயின் வணக்கங்கள். கடந்த சில வருடங்களாக நம்மளுடைய புரோக்கரேஜ் ஃப்ரீ டீம் சார்பாக தொடர்ந்து ஃப்ரீயாக டெக்னிக்கல் அனாலிசிஸ் கோர்சஸ் வந்து வழங்கிட்டு இருக்கோம். இந்த ஃப்ரீ டெக்னிக்கல் அனாலிசிஸ் கோர்சஸ் வழங்குறதுக்கான முக்கியமான நோக்கமே ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு புதுசாக வரவங்க ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி தெரியாமல் ட்ரேடிங் பண்ணுறதோ இல்லை இன்வெஸ்ட் பண்ணுறதோ பண்ணி நிறைய லாஸஸ் ஆயிடுறாங்க. ஸோ அதை தவிர்க்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் நம்ம இந்த ஃப்ரீ கிளாஸஸ்லாம் தொடர்ந்து வழங்கிட்டு இருக்கோம். இப்போ வர மே மாதத்துக்கும் நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ் கோர்சஸ் ஃப்ரீயாக வழங்க போகிறோம். அந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் கோர்சஸுக்கு எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கிடையில் நான் இன்னொரு விஷயத்த சொல்கிறேன். இப்போ ஜெரோதாவில் 25 வயசுக்கு உட்பட்டவங்க எல்லாருமே ஃப்ரீயாகவே டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஒரு ஹாப்பியான நியூஸ் இது. ஒருவேளை இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் 25 வயசுக்கு கீழே இருந்தீங்க அப்படின்னா எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். நாங்கள் ஜெரோதாவுடைய தமிழ்நாடு பார்ட்னராகவும் இருந்து வரோம். ஸோ ரொம்ப ஈஸியாகவும் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ நான் சொல்கிறேன் டெக்னிக்கல் அனாலிசிஸ் கோர்சஸ்லையும் நீங்கள் ஃப்ரீயாகவே பார்ட்டிசிபேட் பண்ணி ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி நாலேஜும் கெயின் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வர பிகினர்ஸ்க்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஸ்டாக் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் இந்த மாதிரியான முயற்சிகளை நம்ம எடுத்துகிட்டு வரோம். இங்கே ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு டிப்ஸ் தரேன், கால்ஸ் தரேன், இந்த மாதிரி சொல்லி நிறைய பேர் ஏமாற்றிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எந்த விதத்துலையும் ஏமாந்துடாதீங்க. உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்டினுடைய பாஸ்வேர்டோ இல்லை லாகின் ஐடியோ நீங்கள் யாருக்குமே ஷேர் பண்ணாமல் சேஃபாக வச்சுக்கோங்க. நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் நிலைச்சிருக்கணும்னா ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி நீங்கள் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த ஃப்ரீ டெக்னிக்கல் அனாலிசிஸ் கோர்சஸ். இப்போ வாங்க எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து உங்களுடைய பிசிஆர் மொபைலில் brokerage-free.in அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ளே வந்துருங்க. ஸோ அதுதான் நம்மளுடைய வெப்சைட். அது உள்ளே வந்தவுடனே உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய மெனுவில் ட்ரைனிங் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும். ஸோ ட்ரைனிங்கை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ட்ரைனிங் கிளிக் பண்ணோடனே நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மே மாதத்துக்கான அந்த ஸ்டாக் மார்க்கெட்டினுடைய கோர்ஸ் டீட்டெயில் இருக்கும். அதில் ஃபவுண்டேஷன், இன்டர்மீடியேட் அண்ட் அட்வான்ஸ் அப்படின்னு 3 லெவல் நடக்கும். 3 டேப்லர் காலமில் இருக்கும். உங்களுக்கு ஃபவுண்டேஷன் 11ஆம் தேதியும், இன்டர்மீடியேட் 18 அண்டு அட்வான்ஸ்டு 25ஆம் தேதியும் நடக்குது. ஸோ இந்த கோர்ஸில் எந்தெந்த டாபிக்ஸ் கவர் ஆகுது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஃபவுண்டேஷனை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஃபவுண்டேஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு பேஜுக்குள்ளே போவோம். அங்கே உங்களுக்கு ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா கோர்ஸ் பெனிஃபிட் இருக்கும். கோர்ஸ் பெனிஃபிட்டில் என்னென்ன டாபிக்ஸ் கவர் ஆகுது அப்படிங்கிறத கிளியராக கொடுத்துருப்போம். இதே போல் இன்டர்மீடியேட் அண்ட் அட்வான்ஸில் என்னென்ன டாபிக்ஸ் கவர் ஆகுதுன்னு நீங்கள் உள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து ஃபவுண்டேஷன், இன்டர்மீடியேட் அண்ட் அட்வான்ஸுக்கு 3க்குமே நீங்கள் தனித்தனியாக ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியிருக்கும். ஃபவுண்டேஷனுக்கு நேராகவே பார்த்தீங்கன்னா கிளிக் டு ரெஜிஸ்டர் இருக்கும். ஸோ அதுவுள்ள போய் உங்களால் ரெஜிஸ்டர் பண்ணிக்க முடியும். ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய இமெயில் ஐடியை நீங்கள் மறக்காமல் லாகின்ல வச்சுக்கோங்க. இப்போ நான் கிளிக் டு ரெஜிஸ்டர் கொடுக்குறேன். இதில் பாருங்கள் சைன் அப் வித் கூகுள் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ சைன் அப் வித் கூகுளை வந்து நீங்கள் கொடுத்துருங்க. நான் வந்து 2-3 இமெயிலை ஓப்பன் பண்ணி வச்சிருக்கனால அதில் எந்த இமெயில் எனக்கு தேவையோ அதில் நான் லாகின் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நீங்கள் லாகின் ஆகிட்டீங்க. லாகின் ஆனவுடனே நீங்கள் திரும்ப ஹோம் பேஜுக்கே வந்திருப்பீங்க. அதில் மீண்டும் ட்ரைனிங் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஃபவுண்டேஷன் கோர்ஸுக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு ரெஜிஸ்டர்டு அப்படின்னு காமிக்குது. இப்போ நான் இன்டர்மீடியட் கோர்ஸில் வந்து எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். சைடில் பாருங்கள் கிளிக் டு ரெஜிஸ்டர்னு இருக்குது. அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்துருக்கு பாருங்கள். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் உங்களுடைய யூசர் நேம் அண்ட் இமெயில் ஐடி ஆல்ரெடி இருக்கும். உங்களுடைய மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் சிட்டி அண்ட் பின்கோட் நீங்கள் டைப் பண்ண வேண்டி இருக்கும். இப்போ நான் எல்லா டீட்டெயிலையும் கொடுத்துட்டு சப்மிட் அப்படிங்கிறத கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 10,000 அப்படின்னு கோர்ஸ் ஃபீஸ் காமிக்கும். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் உடனே பயந்துக்காதீங்க. நான் உங்களுக்காக கூப்பன் கோட் வச்சுருக்கேன். அந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே இந்த கிளாஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இப்போ கீழே வந்துட்டு ஐ ஹாவ் ஏ கூப்பன் அப்படிங்கிறது இருக்குது பாருங்கள். அந்த பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ஸ்க்ரீனில் பாருங்கள் ஒரு கூப்பன் கோட் இருக்கும். அந்த கூப்பன் கோடை அப்படியே நீங்கள் இந்த டேப்லர் காலமில் ஃபில் பண்ணுங்கள். YPT7H5 அப்படிங்கிற அந்த கூப்பன் கோடை நான் ஃபில் பண்ணிவிட்டு அப்ளை அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ கூப்பன் டிஸ்கவுண்ட்டாக உங்களுக்கு 10,000 டிஸ்கவுண்ட் ஆயிடுச்சு. நீங்கள் இப்போ ஃப்ரீயாகவே பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அந்த பேஜில் ரெஜிஸ்டர் இருக்குது பாருங்கள். அந்த ரெஜிஸ்டரை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ரெஜிஸ்டர் ஆகிட்டீங்க. உங்களுடைய மொபைலுக்கு SMS ஆகும். அதே உங்களுடைய இமெயில் ஐடியிலும் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ரொம்ப முக்கியமாக இப்போ பாருங்கள் டிஸ்பிளேல ஒரு நம்பர் தெரிஞ்சிட்டு இருக்கு. அந்த நம்பரை மறக்காமல் உங்களுடைய ஃபோனில் சேவ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வாட்ஸ்அப்பில் ப்ராட்காஸ்ட் ஆப்ஷன் மூலிமா கிளாஸ் சம்மந்தப்பட்ட எல்லா டீட்டெயில்ஸும் நாங்கள் உங்களுக்கு அனுப்ப முடியும். ஸ்டாக் மார்க்கெட்டில் எல்லாருமே பயன்பெறணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக இந்த கோர்ஸை வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். இது எல்லாருமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். அதே போல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கும் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். இன்வெஸ்ட் வைஸ்லி ஃபார் எ பெட்டர் ஃபியூச்சர். தேங்க்யூ.